நம்ம இன்றைக்கி கவுனரிசியை வச்சு பணியாரம் செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கவுனரிசி வந்து ராஜாக்களின் அரிசின்னு சொல்லுவாங்க. நிறமி சத்து அதிகமாக இருக்குது. கேன்சரை தடுக்கும். சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டியும் தடுக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கவுனி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது கருப்பரிசி எடுத்திருக்கேன் 1 கப்பு. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி 1 கப்பு, உளுந்து வந்து 1/4 கப்பு. அதாவது கவுனி அரிசி கருப்பரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உளுந்து 1/4 கப்பு. இதை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வைக்கணும். நல்லா அலசிட்டோம். இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். ஏன்னா அந்த தண்ணியிலேயே நம்ம வந்து அரைக்கணும். கவுனி அரிசி அதாவது கருப்பரிசி ஊறுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகும். வெறும் கருப்பரிசி மட்டும் நம்ம போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த தண்ணி கலர் பார்த்தீங்களா, கருப்பரிசி போட்டிருக்கிறதுனால லேசாக வயலட் கலரில் இருக்கும். அதனால தான் தண்ணியை கீழே ஊற்றாமல் ஊற வைக்கிற தண்ணியோடய நம்ம அரைக்கணுங்கிறது. வெறும் கருப்பரிசி மட்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். உங்களுக்கு பணியாரம் வந்து கொஞ்சம் கடி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதனால நம்ம இட்லி அரிசி கண்டிப்பாக சேர்க்கணும். இட்லி அரிசி சேர்த்திங்கனாத்தே கொஞ்சம் சாலிடாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு மிக்சியிலேயே அரைச்சிடலாம். 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா இனிப்புக்கு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் அரை உப்பாக போட்டு அரைச்சிக்குவோம். நம்ம அப்புறம் வெள்ளைப்பாகுக்கு மாவு தனியாக எடுத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் உப்பு வேணால் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அந்த தண்ணியை வச்சே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்குவோம். நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் இருக்கும். இருக்கிறதே கருப்பரிசி தான் ரொம்ப சத்தான அரிசி. இதில் இருக்கக்கூடிய நிறமி சத்து புற்றுநோயை தடுக்கும். நீர்க்கட்டி வராமல், அதாவது சினைப்பை நீர்க்கட்டி வராமல் தடுக்கும். இதை ஒரு 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். புளிக்கட்டும். அரை பாத்திரத்துக்கு இருக்குது. அரை பாத்திரத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. புளித்த பிறகு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி தோசை மாவு மாதிரி இருந்துச்சு, இப்போ இட்லி மாவு மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டுருவோம். இது காரத்துக்கு வச்சுருக்கேன், இது இனிப்புக்கு. இதில் சுக்கு பவுடர் 1 சிட்டிகை, ஏலக்காய் பவுடர் 1 சிட்டிகை, முந்திரி பருப்பு. நீங்கள் வந்து முந்திரி பருப்பு தேங்காயை நெய்யில் வறுத்து போட்டாலும் சரி, அப்படி போட்டாலும் சரி நல்லாயிருக்கும். எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் பூ, நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வெள்ளைப்பாகு, கருப்பட்டி பாகு எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்வீட்டுக்கு மாவு ரெடி. நம்ம இப்போ இதை ஸ்வீட்டை முதல்ல ஊற்றிடுவோம்.
இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா இதில் மாவு ஒட்டக்கூடாது. ஸ்வீட் பணியாரம் செஞ்சாச்சு. ஒன்று ஆறின பிறகு நான் பிச்சு காமிக்கிறேன். இப்போ கார பணியாரத்துக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ மிச்ச மாவில் நான் தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு இது எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்குவோம். நம்ம மாவு அரைக்கும் போது உப்பு கம்மியாக போட்டோம். நீங்கள் இப்போ மாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு போதும்னா சரி, பத்தலைன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.